பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை அப்பா உம்முடைய வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நானே உன்னை தெரிந்து கொண்டேன், நன்மைகள் யாவும் தந்திடவே. நானே உன்னை தெரிந்து கொண்டேன், நன்மைகள் யாவும் தந்திடவே. வீணாய் நீயும் போவதில்லை, விரைவாய் வந்திடு என் மகனே. வீணாய் நீயும் போவதில்லை, விரைவாய் வந்திடு என் மகனே. மனிதனோ உன்னை அழைக்கவில்லை, வழியினில் உன்னை இறக்கிவிட. மனிதனோ உன்னை அழைக்கவில்லை, வழியினில் உன்னை இறக்கிவிட. கண்மலை நீரினில் உன்னை நிறுத்தி, கலங்கிடும் உலகிற்கு காட்டிவிட. கண்மலை நீரினில் உன்னை நிறுத்தி, கலங்கிடும் உலகுக்கு காட்டிவிட. நானே உன்னை தெரிந்து கொண்டேன், நன்மைகள் யாவும் தந்திடவே. வீணாய் நீயும் போவதில்லை, விரைவாய் வந்திடு என் மகனே. வீணாய் நீயும் போவதில்லை, விரைவாய் வந்திடு என் மகனே. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகும். பெரியமார்களே, எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். பெரியமார்களே, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, பிதா நம்மை அவருடைய ராஜ்யத்தில் அவரோடு நித்திய காலமாக வாழ தெரிந்து கொள்ளுகிற காரியத்தை விளக்கி சொல்லுகிற வேளையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து நமக்காக பலியானவர் தாமாக இருந்தாலும் கூட அதில் பிதாவினுடைய முக்கிய பங்கு, அதாவது நம்மை தெரிந்து கொள்வதிலே பிதாவினுடைய பங்கு எவ்வளோ பெரியதாக இருப்பதாக நமக்கு விளக்கி சொல்லி பிதாவை இந்த இடத்திலே அவர் மகிமைப்படுத்துகிறார். சில வேளைகளில் சிலர் கர்த்தரிடமிருந்து நேரடியான நன்மைகளை பெற்று மறுஜீவனை பெறுவதைப் போல ஒரு புதிய வாழ்வை கூட பெற்றிருப்பார்கள். ஆனால் சில நாட்களில் பெற்ற அந்த நன்மையை, தங்கள் வாழ்வில் நடந்த சாட்சியை கூட மறுதலித்தும் கூட கர்த்தரை விட்டே தூரமாக வேறு ஒரு வாழ்க்கைக்கு போய்விடுவார்கள். அந்த வேளையில் அவர்களது சாட்சியை இன்னும் ஒருவர் கண்டிருப்பார், இல்லை கேட்டிருப்பார். அப்படி இருக்கிறவர்கள் தங்களது இருதயத்தில் அதை ஒரு ஓரத்தில் ஒரு ஆரம்ப காலத்திலே வைத்து விட்டு இருப்பார்கள். பாருங்கள், நன்மை பெற்றவன் ஒரு புறம் இருக்க, அந்த சாட்சியை கேட்டவனை பிதா தம்மிடம் இழுத்துக்கொள்ள அவர் சித்தம் கொண்டிருப்பாரே. ஆனால் இரண்டாவதாக இருக்கிற அந்த நபருக்கு ஒரு காரியத்தை வாய்க்க செய்து அதன் மூலம் தம்மை அவர் தேடி வர வைப்பார். இதுதான் பிதாவின் தெரிந்து கொள்ளுதல் என்று இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தில் சொல்லுகிறார். இறக்கரமையார்களே, இந்த வசனத்தை மெய்ப்பிக்கும்படியாக நடந்த ஒரு காரியத்தை இதற்கு சாட்சியாக நாம் கேட்போமா? கர்த்தருடைய நாமம் அந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. சில ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கள் சபைக்கு வந்து கொண்டிருந்த ஒரு குடும்பத்தினுடைய 2 ஆண் பிள்ளைகள் அந்த குடும்பத்திலே உண்டு. அதில் ஒரு இளைய மகன் ஒரு ஆக்சிடென்ட்டிலே தேவனுடைய பெரிதான கிருபையினாலே தப்பித்தான். அதாவது முன்னால் உட்கார்ந்து வண்டி ஓட்டி கொண்டிருந்தவன் திடீரென்று அந்த வண்டியை நிறுத்தி தன் ஸ்நேகிடத்தில் கொடுத்து அந்த வண்டியை நீ ஓட்டுடான்னு சொல்லிட்டு பின்னால் உட்கார்ந்த வேளையிலே 5 நிமிஷத்தை ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அதுவரையிலே முன்னால் இருந்த அவன் பின்னுக்கு வந்ததினாலே அவன் தப்புவித்து தேவ கிருபையினாலே அவன் உயிர் தப்பி
பிழைத்தான். அப்போ அந்த மரணத்தில் நாங்கள் போய், தம்பி உனக்கு இந்த சுகத்தை உங்கள் அம்மா அப்பாவுடைய ரட்சிப்பின் நிமித்தமாய் இந்த மறுஜீவனை நீ பெற்றுக்கொண்டாய் என்று அவனுக்கு சொன்னபோது அவன் தலையெல்லாம் ஆட்டினான். கொஞ்ச நாளைக்கு பிற்பாடு, ஏன் எனக்கு ஆண்டவர் பூரண சுகத்தை கொடுத்துருக்கலாமே, ஒரு சின்ன ஒரு எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு சின்ன விதமான ஒரு பிரச்சனையை என் சரீரத்தில் வச்சுட்டாரே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கோபத்திலே அந்த வாலிப மகன் ரட்சிப்பு இல்லாததினாலே பின்னுக்கு போய்விட்டான். அவனுடைய குடும்பத்திலே ஒரு மூத்த சகோதரன் உண்டு. அவனுக்கு ஒரு மூத்த சகோதரன். அந்த பிள்ளையினுடைய பெயர் பிரகாஷ். ரொம்ப அருமையான, ரொம்ப சாந்தமான ஒரு பிள்ளை. பாருங்கள், இன்றைக்கு நாம் வாசித்த பிரகாரமாய் நன்மை நடந்தது ஒருவனுக்கு. ஆனால் ஆண்டவரை தெரிந்து கொள்ளுதல், அந்த நன்மையை பெற்றவனை விட அவனுக்கு மூத்தவனாய் பிறந்தவனை கர்த்தர் தெரிந்து கொள்ள விரும்பினாலே, இன்றைக்கு நாம் கேட்ட இந்த வசனத்தின்படியாக திடீரென்று அந்த மூத்த சகோதரன் நம்முடைய சபைக்கு வந்திருந்தார். அந்த மகனுக்காக நான் தொடர்ந்து இந்த 2 பிள்ளைகளுக்காகவுமே நான் ஜெபித்து கொண்டேன். அந்த தம்பி கேட்டப்போ, எனக்கு என்னமோ ஒரு விதமான பயம் இருக்குங்க அங்கிள், எனக்கு என்னன்னு தெரியல, நான் சபைக்கு வந்தால் இந்த பயம் போகுமா அப்படின்னு கேட்டான். அப்படி பார்த்து சொன்ன, தம்பி, ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியே ஒரு நாள் கர்த்தர் கொடுத்ததில்லை, அது உனக்கு புரியாது, நீ ரட்சிக்கப்படலை. ஆனால் தொடர்ந்து நீ சபைக்கு வா, உன்னுடைய இருதயத்திலே ஒரு நல்ல சந்தோஷமும் சமாதானமும் கர்த்தர் கொடுக்கறதை நீ பார்க்க முடியும். ஆண்டவர்கிட்ட பெரிய நன்மை பெற்றவன் உன்னுடைய இளைய சகோதரன். ஆனால் தேவன் உன்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்ப்பா. அதனால் சாட்சி உள்ள ஒருத்தவன் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் பின்னால் இருந்தாலும் கூட முன்பாக பிதா உன்னை இழுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால் நீ வந்துட்ட மகனே என்று சொல்லி சபைக்குள்ளே அவனை கொண்டு வந்தேன். இப்பொழுது அந்த மகன் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே ஒவ்வொரு வாரமும் தவறாமல் சபைக்கு வந்து என்னுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்குள்ளாய் திடமாய் வாழ கர்த்தர் உதவி செய்கிறார். எனக்கு அருமையானவர்களே, பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் ஒருவரும் இடத்தில் வரான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதைப் போல கர்த்தர் யாரை தெரிந்து கொள்ள விரும்புகிறாரோ அவர்களை கர்த்தர் இழுத்துக் கொள்ளுகிறார். நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, உம்முடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் மகா மேன்மையான காரியங்கள். அதை யாருக்கென்று வைத்திருக்கிறீரோ அவர்களுக்கு நீர் கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. கடைசி நாளிலே எங்களை எழுப்பி உம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளும்படியான அந்த உன்னத நோக்கத்தோடு எங்களை நீர் அழைக்கிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளில் கேட்ட சாட்சிக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய சித்தத்தை உணர்ந்தவர்களா ஒரு நாளும் உம்மை விட்டு பின்வாங்காதபடி எத்தனை போராட்டங்கள் எங்கள் வாழ்க்கையிலே வந்தாலும் எங்களை நீ நேசித்து உம்மோடு வைத்துக்கொள்ள விரும்புகிறேன் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு உம்மோடு கட்டப்பட்ட ஜனமாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறீர் ஆண்டவரே, அதையெல்லாம் ஒரு நாளும் நாங்கள் மறந்து போகாதபடி என் தெய்வம் தாமே எங்கள் இதயமாக பலகையிலே வைத்து ராஜா ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமாய் உண்மையிலே கட்டப்பட்ட ஜனமாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. உடைய நாமத்தை தொடர்ந்து நாங்கள் மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.